ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமாத்ரே நமஹ. நவராத்திரி புண்ணிய காலத்தில் 3வது நாளான இன்னைக்கு லலிதா நவரத்ன மாலையின் 2வது பாடலை யோகசாஸ்திர உட்பொருளை உங்களுக்காக விளக்கி சொல்லிட்டு இருக்கிறது மகாசாஸ்திர பிரியதாசன் அரவிந்த் சுப்பிரமணியம். மூலக்கனலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளிக்குவையே சரணம், நீலத்திருமே நீலே நினைவாய், நினைவற்றெளியே நின்றேன் அருள்வாய், வாலை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. எது எல்லாத்துக்குமே ஆதியா இருக்கோ, எது எல்லாம் தோன்றதுக்கு காரணமா இருக்கோ அந்த சக்திக்கு மூலக்கனல் அப்படின்னு பேரு. அந்த மூலக்கனலா இருக்கிறது தான் முடியா முதலா இருக்கு. அதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா துவக்கம் அப்படின்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது இயற்கை. ஆனால் இங்கே அம்பிகையின் இடத்துல துவக்கமே முடிவுக்குள்ள அடக்கம். பிரபஞ்சம் எங்கே போய் லயமாறதோ அங்கேருந்தான் திருப்படியும் சிருஷ்டியும் ஆறுது. ஒரு வட்டமான சக்கரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வட்டமான சக்கரத்துக்கு ஆரம்பம் என்ன முடிவு என்ன யாராலையுமே சொல்ல முடியாது இல்லையா? அதுபோல தான் முடியா முதல்னு அம்பாளை சொல்றார். அவள் தான் இந்த படைப்புக்கு காரணம், அவள் தான் அழிவுக்கும் காரணம். அதனால தான் முடியா முதல். மகா மாயாவும் அவதான், மகா வித்யாவும் அவதான். கோலக்கிளியே சரணம் சரணம். ஏன் அம்பாளை கிளியா சொன்னார் அப்படின்னா, கிளிக்கு ஒரு விசேஷமான தன்மை உண்டு. கிளி நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியே திருப்பி சொல்லக்கூடிய தன்மை கொண்டது. அதுபோல அம்பிகையின் தத்துவம் என்னதுன்னு பார்த்தோம்னா, சாதகனுடைய மனப்பக்குவத்தை அம்பிகை பிரதிபலிக்கிறாளாம். நம்முடைய மனசில் நன்மை கொண்ட எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா நமக்கு நன்மை உண்டாகும். அது இல்லாமல் வேண்டாத எண்ணங்கள் இருந்தால் அந்த விளைவும் அதே மாதிரி இருக்கும். நம்மளுடைய எண்ணத்தை அம்பிகை பிரதிபலிக்கிறாளாம். இதில் இன்னொரு விதமாகவும் விளக்கம் சொல்லலாம். கிளியுடைய நிறம் பார்த்தோம் அப்படின்னா, கிளி உடல் பச்சை நிறமாகவும் அதோடைய வாய் மட்டும் செக்கச்செவேல்னு இருக்குமா. அம்பிகை ஷியாமளையாய் உருக்கொள்ளும் போது அப்படித்தான் இருக்காளாம். அவள் மட்டும் பச்சை நிறத்திலையும் அவளுடைய தாம்பூலம் தரித்திருக்கக்கூடிய வாய் மட்டும், தாம்பூல புரித்துமுகின்னு சாசனாமம் சொல்றது, அந்த வாய் மட்டும் செவந்திருக்குமா. அந்த கிளி எதையுமே மாற்றி சொல்லாது. கிளி தானா எதையும் சொல்லாது. சரியோ தவறோ நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோமோ அதைத்தான் கிளி சொல்லும். அதுபோல குருவுடைய வாக்கியத்தை நம்ம பரிபாலனம் பண்ணணும். குரு சொன்னதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிளியை இந்த இடத்துல உதாரணமாக சொல்லியிருக்காங்க. இந்த கோலக்கிளிக்கு இவ்வளவு அர்த்தம். குன்றாத ஒளிக்குவையே சரணம். குன்றாத ஒளி, சூரியனுடைய ஒளி மங்கலாம், சந்திரனுடைய ஒளி மங்கலாம். ஆனால் அம்பிகையுடைய ஞான ஒளி என்றைக்குமே மங்காது. அவளுடைய ஒளி வெள்ளத்துக்கு ஓமானமாக யாரை சொல்லணும்னா அவளையே தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. தங்கத்தை புடம்போடும்போது அந்த உலையில அக்னி ஜொலிக்குமே, தாமக்னிவர்ணான் தபசாத் ஜலந்தின்னு சொல்றது வேதமே சொல்றது. அந்த அக்னியுடைய ஒளி அம்பிகையுடைய ஒளி. அந்த மின்னல் போன்ற அந்த ஒளியின் நிறத்தினால் அம்பாள் நம்முடைய அஞ்ஞான இருளை விளக்கக்கூடியவளா இருக்கலாம். தன்னில் சுயம்ஜோதி பிரகாசமா தானே ஒளிரக்கூடிய ஒளியா இருந்து அந்த ஒளியின் வடிவா அம்பிகை இருக்கலாம். அதே இதுல 2 பாடபேதம் உண்டு. குன்றாத ஒளிக்கு உவையே சரணம்னு ஒன்று இருக்கு, குன்றாத ஒளி குகையே சரணம்னு ஒன்று இருக்கு. இந்த குகைன்னு எடுத்துட்டா கூட அதுலேயும் நல்லா அர்த்தம் வருது. ஏன்னா மகான்களுடைய வாக்குக்கு எப்படி வேணாலும் நம்மளால பொருளை ஒழிச்சு வச்சிருப்பா அதுக்குள்ள, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அந்த சரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு அப்படின்னு வேதம் சொல்றது. அப்போ ஒளி குகை அப்படின்னா நம்முடைய ஆத்ம குகைக்குள்ள அம்பிகை ஒளி வெள்ளமா இருக்காளாம். அந்த ஒளி பிரவாகம் தான் அவளுடைய சொரூபம். அதை யாராலையுமே நம்ம அளக்க முடியாது அந்த ஒளியுடைய வீரியம் என்ன அப்படின்னு. யாதேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தியை 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 நமோ நமஹான சப்தசதி சொல்றது. அப்பேற்பட்ட ஒளி ஸ்வரூபமா அம்பிகை இருக்கா. அப்படி ஒளி ஸ்வரூபமா இருக்கிற அந்த அம்பிகையே தான் நீலத்திருமே நீலே நினைவாய், நீலத்திருமேனி கொண்டவளா இருக்காளாம், ஷியாமளா தேவியா இருக்காளாம். அப்படி ஷியாமளையா இருக்கக்கூடிய உன்னுடைய வடிவில் என்னுடைய நினைவு தங்கி நினைவில்லாத நிலையை நான் அடைந்தேன் அம்மா. அப்படி நினைவில்லாத நிலையை நான் அடையும் போது நீயே வாலைக்குமரி வருவாய் வருவாய், நீ வாலைக்குமரியோட வடிவத்தில் என் முன்னாடி வரணும் அப்படின்னு கேட்குறார். வாலைக்குமரி அப்படின்னா பாலாதிபுர சுந்தரியுடைய வடிவம்.
இந்த பாலா திரிபுர சுந்தரியுடைய அனுகிரகம் இல்லாமல் லலிதா திரிபுர சுந்தரியுடைய அனுகிரகம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் சூக்ஷ்மம். இந்த குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை யோகசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அவள் ஆரம்பத்தில் பாலையாகவும், அநாகத சக்கரத்துக்கு வரும்போது தருணியாகவும், ஆக்ஞா சக்கரத்தில் குமரியாகவும், துவாதசாந்தம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் பழுத்த சுமங்கலியாகவும் விளங்குறாள் அப்படின்னு சொல்லி யோகம் சொல்கிறது. அதனால தான் ஸ்ரீவித்யா உபாசனையில் கூட துவக்கத்தில் கணபதியும் பாலையும் உபதேசம் பண்ணுறா. அதுபோல் இந்த யோக சாஸ்திரத்திலையும் இது ரெண்டும் வேறு வேறு இல்லைங்கிற காரணத்தினால துவக்கத்திலேயே கணபதியும் அதுக்கு அடுத்தபடியாக பாலையும் இந்த குண்டலினி சக்தியோட ரூபமாக வந்திருக்கா. அம்பிகையுடைய இந்த தத்துவ உரு நம்மளால் அவ்வளோ சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது. மாதங்கி, ஷியாமளா, பாலா அப்படின்னு என்ன பேரிட்டாலும் அது எல்லாமே அவளுடைய சொரூபந்தான். அவளுடைய சொரூபத்துடைய அந்த விளக்கம் அப்படிங்கிறது சாமானிய மனிதர்களால் அவ்வளோ சுலபமாக புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால தான் பாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெய்வோம் லலிதாம்பிகையேன்னு அகத்தியர் சொல்றார். சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்னா, சுவாதிஷ்டானம் அப்படின்னா தன்னில் தானே நிலை கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஸ்வ அதிஷ்டானம், இதோடைய பீஜம் அமிர்த பீஜம். அதனால தான் தன்னில் தானே நிலை கொண்டுட்டா எல்லாமே தனக்குள்ள விளங்கும், தானே முடிவும் முதலுமா இருக்கக்கூடிய தன்மையை உணரக்கூடிய நிலை ஏற்படும். அதனால தான் முடியா முதல் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே வச்சிருக்கார். அதே போல கோலக்கிளி அப்படின்னும் நீலத்திருமேனி அப்படின்னும் ரொம்ப அழகா அம்பாளை சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு யோகசாஸ்திர நுட்பத்தை பார்த்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு மகா ஞானியா அகஸ்தியரத்தை ஒழிச்சு வச்சிருக்காரு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அதிதேவதையா இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அவருக்கு துணை செய்யக்கூடிய சக்தியா இருக்கக்கூடியவள் ராகினி. அந்த மகாவிஷ்ணுடைய சொரூபமா கோவிந்த ரூபிணியா அம்பாள் இருக்காளுங்கிறத காட்டுறதுக்கு தான் நீலத்திருமேனி. அந்த ராகினி சக்தியா இருக்காளே, அந்த ராகினி சக்தி பச்சைன்னு சொல்லக்கூடிய சாமவர்ணமா இருக்கக்கூடியவளாம். அந்த சாமவர்ணமா இருக்கக்கூடிய ராகினியை குறிக்கிறதுக்கு தான் கிளின்னு சொல்லக்கூடிய கோலக்கிளியே அப்படின்னு சொல்லி அம்பாளை குறிப்பால உணர்த்தி இருக்கார். அப்போ சுவாதிஷ்டான சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் அது உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோமானா, இந்த சக்கரத்துடைய விளைவு என்னன்னு பார்த்தோமானா, ஏன் மூலக்கனலேன்னு அக்னி தத்துவத்தை அவர் சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மதிமயக்கத்தை உண்டாக்கக்கூடியது. நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பந்தம், நம்மளுடைய பாசம் அப்படின்னு சொல்லி சாதகனுடைய மதியை மயக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது சுவாதிஷ்டான சக்கரம். அதனால தான் இந்த 6 சக்கரங்களிலேயுமே சுவாதிஷ்டான சக்கரத்தை கடக்கிறது தான் மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லி யோகிகள்லாம் சொல்லுவா. அப்போ இந்த பந்தபாசத்துல மாட்டி மதிமயங்கி நிற்கக்கூடிய நிலை, அதைத்தான் நினைவற்றலியே நின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மதிமயக்கத்தை சொல்றாராம். நான் மதிமயங்கி நிற்கிறேம்மா, நீதான் அனுகிரகம் பண்ணணும். நினைவற்றலியே நின்றேன் அருள்வாய். சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இந்த மதியை மயக்கக்கூடிய தன்மை அம்பிகையுடைய கிருப்பையினால மட்டும்தான் அதை ஜெயிக்க முடிய நிலை ஏற்படும். அப்போ இந்த யோகத்தில் ஈடுபடக்கூடிய சாதகன் இந்த உலக வாழ்க்கையை மேற்கொண்டால் கூட அதில் உள்ள பற்றுதலை விட்டு வெளியில வரத்துக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துடைய தேவதையான அம்பிகை அவனுக்கு உதவுறாளாம். ஆனாலும் இந்த பந்த பாசத்தை அவ்வளவு சுலபமா ஜெயிச்சிட முடியாது நம்மளால. இந்த மதிமயக்கத்தை நம்மளை வாழ்க்கையில பிணைச்சி வச்சிருக்கக்கூடிய பாசத்தை, அதனால தான் யமனுடைய கையில் இருக்கிற கயிறுக்கு பாச கயிறுன்னே பேர். இந்த பாசம் கயிறு போல நம்மளை கட்டி இழுக்கிறது. இப்போ நம்மளுடைய சாமர்த்தியத்தினாலேயோ, நம்மளுடைய முயற்சியினாலேயோ, நம்மளுடைய யோகத்தினாலேயோ கூட இதை ஜெயிச்சிட முடியாது. நம்முடைய சாதனையினால கூட ஜெயிச்சிட முடியாது. அம்பிகை இடத்துல சரணாகதி பண்ணினால் மட்டும்தான் அவள் முன் வந்து இந்த பந்தத்திலேருந்து நம்ம வெளியில தூக்கி விடுவாளாம். ஏற்கனவே சொன்னது போல சுவாதிஷ்டான சக்கரத்தை கடக்கிறது அவ்வளவு கஷ்டம். அப்போ அம்பிகையோடைய திருவடியை சரணாகதி பண்ணினால் மட்டும்தான் அது முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பாட்டில் மாத்திரம் சரணம் சரணம்ங்கிற பதத்தை ஒவ்வொரு அடிக்கும் அவர் போட்டிருக்கார். அதனால பரிபூர்ணமான சரணாகதியினால நம்முடைய பந்தங்களை களைந்து மதிமயக்கம் கொள்ளாமல் சுவாதிஷ்டான சக்கரத்தையும் தாண்டி மேல் நோக்கி பயணப்படணும் அப்படிங்கிற நுட்பத்தை இந்த பாடல்ல அகத்தியர் நமக்கு விளக்கியிருக்கார். மூலக்கனலே சரணம் சரணம்,
முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளிக்குவையே சரணம், நீலத்திருமே நீலே நினைவாய் நினைவற்றலியேன் நின்றேன் அருள்வாய், வாலைக்குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகே அப்படின்னு சொல்லி நவரத்னத்தில் நீலம்ங்கிற ரத்னம் மூலமாக அம்பிகையுடைய தன்மையை விளக்கி சுவாதிஷ்டான சக்கரத்தை கடந்து செல்லக்கூடிய நிலையை அகத்தியர் விளக்கியிருக்கார். தொடர்ந்து லலிதா நவரத்ன மாலையில் அம்பிகையின் யோக விளக்கத்தை நாளைக்கு பார்ப்போம். அம்பிகையுடைய பிரபாவத்தை உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறது அரவிந்த் சுப்பிரமணியம். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீமாத்ரே நமஹா, சுவாமியே சரணமையப்பா.